அதிமுக கூடிய வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம், நத்தம் உட்பட அத்தனை பேருமே எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறார். காரணம், தாங்கள் கொடுக்கிற டம்மி வேட்பாளர்களை நீங்கள் அறிவிக்க வேண்டும். இவர்கள் அத்தனை பேருமே பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல். இவர்கள் எப்போது வேண்டுமானாலும் ஆட்சியை கவிழ்ப்பார்கள். எந்த மக்கள் தங்களுக்கு ஓட்டு போடுகிறார்களோ அவர்களே ஏமாற்றுவதா இந்த அமைச்சர்களுடைய நிலை. இப்ப இதை காப்பாற்றுவதற்கு எடப்பாடி முக்கியம் இல்ல, யார் முக்கியம்? அமித்ஷா முக்கியம். இந்த சண்டை எடப்பாடிக்குள்ள ஓடுது. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவிடம் அடமானம் ஆகிவிடக் கூடாது. இப்ப விஜய் அடமானம் ஆயிட்டார். விஜயை கட்டுப்பாடுகள் கொண்டு வந்ததே திரிசா தான். தாவேக்கா தனித்து போட்டியா கூட்டணியாங்கிறத முடிவு செய்யறது திரிசா. முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கறத அவங்க முன்னிறுத்துறது. அதை எடப்பாடி எப்படி ஏத்துப்பாரா? முதல்வர் வேட்பாளர் கோரிக்கையே விஜய்கிட்ட இல்ல. யார் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுகிறார்கள் அவர் விஜயகாந்த் போல எதிர்க்கட்சி தலைவர். முதலமைச்சரை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஆகலாம். அந்த அந்தஸ்து போதுன்னு முடிவுக்கு திரிசாவால் கன்வின்ஸ் செய்யப்பட்டு வந்துட்டார். ஆனா எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, எதிர்காலத்தில் கூட்டணி ஆட்சி என்ற நிலை வந்தால் எடப்பாடி ஆட்சி அமைக்கவே வேண்டிய தேவை. அது எப்போது வேண்டுமானாலும் ஆட்சி கவரும். 5 ஆண்டு காலம் இவ்வளவு பெரிய இயக்கத்தை கட்டி காக்க முடியுமா, எதுக்க முடியுமா? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருது, இல்ல அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருது, இங்க உங்களுக்கு கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். 5 ஆண்டு காலம் போராட்ட காலமாவே இருக்கு. இதுதான் விஜய்க்கு சொல்லப்பட்ட பிறகு கூட்டணி இணைவதை ஒத்துக்கொள்கிறார். எடப்பாடி விட்டு பின்வாங்க மனதில்லை. 150 160 தான் நிக்கிறாரு. மீதி இருக்கிறத நீங்க எப்படியோ பிரிச்சுக்கோங்க. இப்ப அதனால் பாஜக என்ன முடிவெடுக்கலாங்கிற ஒரு குழப்பத்திலையும் இருக்காங்க. அவ்வளவுதான். ஆமா, இப்ப ஃபைனலா குழப்பத்துக்கு காரணமே எடப்பாடியால தான் பின்னிட்டு இருக்கு. எடப்பாடி 10 சீட் எக்ஸ்ட்ரா தரனா உடனே எல்லாம் ஃபைனல் ஆயிரும். ஆனா எடப்பாடி கொடுக்க தயாரா இல்ல. ஏன்? உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். அதிமுக கூட்டணி முறிகிறதா இல்ல விரிவடைகிறதா? அதாவது புதுசா என்டிஏல விஜய் வர்றாரா இல்ல இருக்கிற கட்சியும் புட்டுட்டு போதா? அதாவது அதிமுகவே இந்த என்டிஏல இருந்து கூட வெளியே இருக்கிற கடைசி சூழல் கூட அமையலாம். அந்த அளவுக்கு பாஜக அதிமுக மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு புறம். இல்ல என்டிஏவில் விஜய் வருகிறார், ஒரு வலுவான கூட்டணியாக அமைகிறது அப்படின்னு இன்னொரு புறம். இந்த தொகுதி சீட்டு அதிமுக மிக முக்கியமான தொகுதியில் பாஜக கேட்குறது, இப்படி ஒரு செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. என்னதான் உள்ள நிலவரம்? முதலில் விஜய் வருகிறாரா இல்லையா? இல்ல, விஜய் வந்து கூட்டணி உறுதியாகிவிட்டது. டெல்லியில் விஜய் இருக்கிற பொழுது கூட்டணி அமித்ஷாவினுடைய கைப்பிள்ளையாக விஜய் மாறிவிட்டார். இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி எதிர்காலத்தை பற்றி கடுமையாக சிந்திக்கிறார். அதாவது மெஜாரிட்டி ஆட்சி அமைப்பதற்கு தேவையான வலுவான எண்ணிக்கையில் ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் 5 ஆண்டு காலம் நீடிக்க முடியும். நடுவில் தொங்கு சட்டசபை வந்தால் அதிமுக கதையை முடிந்து விட்டது, எடப்பாடி கதையை முடிந்து விட்டது. பாஜக அதிமுகவை எப்படியும் விழுங்கிவிடும். அதிமுக கூடிய வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம் 3 பேரும், நத்தம் உட்பட அத்தனை பேருமே எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறார்கள். காரணம், தாங்கள் கொடுக்கிற டம்மி வேட்பாளர்களை நீங்கள் அறிவிக்க வேண்டும். எங்களை தாண்டி மாவட்டத்துக்குள் நீங்கள் அரசியல் பண்ணக்கூடாது. இதுதான் அத்தனை பேருடைய டிமாண்ட். ஆனால் எடப்பாடி இவர்கள் அத்தனை பேருமே பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல். இவர்கள் எப்போது வேண்டுமானாலும் ஆட்சியை கவிழ்ப்பார்கள். இந்த நம்பிக்கை அவருக்கு வந்துவிட்டது. வேலுமணி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பாஜகவுக்கு செங்கோட்டையனாக மாறுவார், தங்கமணி மாறுவார். இப்படி ஒரு பெரிய அவநம்பிக்கையில் எடப்பாடி மிகுந்த மன வருத்தத்தில் இருக்கிறார். கட்சியை காப்பாற்ற வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும், இரண்டுமே அவருக்குள்ள ஒரு இடர்பாடு. அதிமுகவை அழித்தான் எடப்பாடி என்ற அவப்பெயரோடு நாம் இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறார். ஆனால் வேலுமணியை பொறுத்தவரை தங்கமணி 2 பேருமே ஆட்சி அதிகாரம் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் சேர்ந்து விட்டது. அதை காப்பாற்றுவது எப்படி, அதை தாண்டிய கவலை இல்லை. நத்தம் காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் புல்லா எடப்பாடி எல்லாம் ஒரு ஆளா? எடப்பாடி பாஜகவை பயன்படுத்த தெரியவில்லை. சாதாரண ஒரு புலி மூட்டை வியாபாரியாக இருந்தவர் கமுதியில் பல ஆயிரம் கோடி எப்படி சேர்ந்தது? அதானியினுடைய பவர் பிளான்ட் எனர்ஜிக்கு 20,000 ரூபாய்க்கு வாங்கிய நிலங்களை 5 லட்சம் ரூபாய்க்கு அதானிக்கு விற்றார். இதில் பல ஆயிரம் கோடி கிடைச்சது.
இதெல்லாம் அதிமுகவில் தான். எந்த மக்கள் தங்களுக்கு ஓட்டு போடுகிறார்களோ அவர்களே ஏமாற்றுவதா இந்த அமைச்சர்களுடைய நிலை. இப்போ இதை காப்பாற்றுவதற்கு எடப்பாடி முக்கியம் இல்லை, யார் முக்கியம்? அமித்ஷா முக்கியம். இந்த சண்டை எடப்பாடிக்குள்ள ஓடுது. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவிடம் அடமானம் ஆகிவிடக்கூடாது. இப்போ விஜய் அடமானம் ஆகிட்டார். ஏன்னா விஜய்க்கு இருக்கிற பிரச்சனை, இப்போ 500 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் படம் ரிலீஸ் ஆகணும், ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் கூட சிறைக்கு போகாமல் தப்பணும், வழக்கு பாயாமல் இருக்கணும். பாஜகவினர் எந்த சூழ்நிலை எது வேண்டுமானாலும் செய்வார்கள். இப்போ அவர் திரிஷாவும் அமித்ஷா செல்லப்பிள்ளையாக மாறிவிட்டார்கள். சரி, இப்போ திரிஷா தான் பேசினது. திரிஷா தான். நீங்கள் இப்போ ஆர்எஸ்எஸ் தொடர்பில் விஜயை கட்டுப்பாடுகள் கொண்டு வந்ததே திரிஷா தான். விஜய் தாவேக்கா தனித்து போட்டியா கூட்டணியாங்கிறத முடிவு செய்ய திரிஷா தான். திரிஷா, விஷ்ணு ரெட்டி, பாசியம் அபினேஷ் போன்ற இந்த ரெட்டிகள், கேரளா ஐயர் திரிஷாக்கள், இவர்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. தமிழுடைய தலைவிதியே ஆந்திராக்காரன், கேரளாக்காரன், கர்நாடகாக்காரன், மார்வாடி, டெல்லியில் தானே இருக்குது. இன்றைக்கி நேரத்தில் அது அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து அப்படி தான் இருக்குது. டெல்லி என்ன முடிவு செய்கிறதோ, ஏன்னா இவன் பூரா பல ஆயிரம் கோடி சேர்ந்துருச்சு. பல ஆயிரம் கோடியை காப்பாற்றுவதற்கு தமிழனை அடமானம் வைத்து தான் அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதை இன்றைக்கி நேற்று ஆண்டாண்டு காலமாக செய்கிறார்கள். திமுகவை 3 பேர் கட்டுப்படுத்துகிறான். பாபு, நேரு, வேலு. சேகர் பாபு, நேரு, வேலு, இவர்கள் 3 பேரும் வேல்முருகனை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வேல்முருகன் திமுகவை ஒழிக்காமல் விட மாட்டேன், 100 தொகுதிகளில் 3000 4000 ஓட்டு வாங்கி திமுக தோற்கடிப்பதற்கு நான் தான் காரணம், அவர் கிளம்பிட்டார். சிறுத்தையுடைய 4 எம்எல்ஏக்களை திமுக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. திருமாவளவன் கூட்டணி வரவில்லை என்றால் அவர்களே சிறுத்தை. இப்போ இது திமுக. இப்போ நம்ம அதிமுக நீங்கள் பேசும்பொழுது இப்போ என்டிஏவில் விஜய் வருகிறார், திரிஷா அவங்க பேசி முடித்து விட்டார்கள் அப்படின்னீங்க. என்ன கமிட்மெண்ட்டில் பேசியிருக்கிறாங்க? இப்போ என்டிஏவுக்குள்ளே வருவதற்கான நிபந்தனைகள் என்ன சொல்கிறாங்க? ஏன்னா முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிறத அவங்க முன்னிறுத்துறது, அதை எடப்பாடி எப்படி ஏற்றுப்பாரா? முதல்வர் வேட்பாளர் கோரிக்கையே விஜய்கிட்ட இல்லை, துணை முதலமைச்சர் கோரிக்கையும் விஜய்கிட்ட இல்லை. குறைந்தது ஒரு 50 சீட் எதிர்பார்க்குறார். பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அவரே ஆக முடியும்னு அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு. 50 யார் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுகிறார்கள் அவர் விஜயகாந்த் போல எதிர்க்கட்சி தலைவர். முதலமைச்சரை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஆகலாம். அந்த அந்தஸ்து போதுன்னு முடிவுக்கு திரிஷாவால் கன்வின்ஸ் செய்யப்பட்டு வந்துட்டார். ஆனால் எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு 160 சீட்டுக்கு குறைவாக நான் தரமாட்டேங்கிறார். 160னா இதில் ஒரு 40, அதில் ஒரு 74 சீட்டு தான் இருக்குது. இது அமித்ஷாவும் விஜய் வைத்துக் கொள்ளுங்கிறார். இப்போ பாஜகவுக்கு சீட்டை ஒதுக்கியாச்சு. அப்போ இதில் 50 சீட் இருக்குது. 28 ஆல்மோஸ்ட் பாஜக ஃபைனல் அரமணி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம். மீதி இருக்க 50, ஆமாம், ஒரு 40, 46, 40 இருக்கும். ஆமாம். அப்போ இதில் விஜய்க்கு ஒரு 40 சீட்டை, பாமக பெரிய கூட்டணி, அதை தாண்டி இப்போ அங்கே பெரிய கூட்டணி இல்லை. பாமக ஒரு 10லே முடிச்சிடலாம். ஆமாம் 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 ஆமாம். அடுத்து அமமுக பொறுத்த வரைக்கும் ஒரு 3 சீட்டு கொடுப்பாரு. இப்போ இந்த மற்றவங்க கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் எல்லாம் ஒரு சீட்டு தான், அவ்வளோதான். பாரிவேந்தர் எல்லாருக்கும் எல்லாம் ஒரு சீட்டு தான். ஏன்னா நிபந்தனையற்ற ஆதரவாக கூட மாறிடும் அதெல்லாம். ஆமாம் ஆமாம். எல்லாம் உதவி சொல்ல சாரி ரெட்டையில நிற்க போகிறாங்க. 160 ஏடிஎம்கே. அப்போ அடுத்தடுத்து விஜய் 40, மினிமம் 40 நிற்பார். ஆமாம் ஆமாம். இப்போ பாமக இவர்கள் எல்லாம் சொற்ப கூட்டணியில் தான் நிற்பாங்கிறீங்க. இப்போ 234 விஜய் ஏன் அதிமுக 160 தொகுதிகளில் தான் நிற்கும்னு உறுதியாக சொல்கிறீங்களே, 118 தனிப்பெரும்பான்மையோடு வரணும்னு நினைக்கிறாரா? ஆமாம். ஆனால் அவர்கள் என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது எடப்பாடி இப்போவே கூட்டணி ஆட்சின்னா இப்போவே கூட்டணி முடிச்சுக்குவார். ஏன் எதிர்காலத்தில் கூட்டணி ஆட்சி என்ற நிலை வந்தால் எடப்பாடி ஆட்சி அமைக்கவே வேண்டிய தேவையில்லை. அது எப்போது வேண்டுமானாலும் ஆட்சி கவரும், எப்போது வேண்டுமானாலும் ஆட்சி கவிர்க்க முயற்சி செய்யலாம், தன்னுடைய ஆட்கள் விலை பேசப்படலாம், தன்னுடைய ஆட்கள் விலை போகலாம். அப்போ இந்த ஆட்சி நித்திய கண்ட பூரண ஆயுசு. இதுக்கு எடப்பாடி எதிர்காலத்தில் நடப்பதை இப்போவே அவர் தெளிவாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ அதனால தான் இவ்வளவு தாமதத்துக்கு அதுதான் காரணம். இப்போ பாஜக ஆல்மோஸ்ட் ஒரு 28 இடங்களில் ஃபைனல் ஆயிடுச்சு. இப்போ கையெழுத்தாக போகிற ஒரு செய்தி வந்திருக்கு. இப்போ அவங்க 28 இடங்களும் மிக குறிப்பிட்டு சென்னையிலேயே வேளச்சேரி, மயிலாப்பூர், விருகம்பாக்கம்,
போன்ற தொகுதிகளை கேட்குறாங்க. கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, அப்படி ஒரு சில மிக குறிப்பிட்ட தொகுதிகளை கேட்குறாங்க. அதில் பெரும்பாலும் அதிமுக வசம் வைத்திருக்கக்கூடிய தொகுதிகளும் இருக்குது. எப்படி இது இணங்குவார்களா? இல்லை அடுத்த பஞ்சாயத்தும் அதில் இருக்கா? பாதியே அவங்க கேட்குறத கொடுத்துருவார், மீதியே அவர் முடிவு பண்ணுவார், அவ்வளோதான். எடப்பாடி முடிவு பண்ணுற இடத்துல அந்த வலிமையோட தான் இருக்காராயா? எடப்பாடியை பொறுத்த இங்கே பெரிய ஓட் பேங்க் எடப்பாடிக்கு தான், ரெட்டலைக்கு தானே இருக்குது. விஜய்க்கோ தாமரைக்கோ இல்லையே. எப்பவுமே தேர்தல் காலம் முழுக்க எடப்பாடி தான் முடிவு பண்ணுவார். இங்கே களம் என்னுடையது, நீங்கள் விருப்பம்னா இருங்க, இல்லைன்னா போங்க. இறங்கி வந்தால் தன்னுடைய நிலைமை கவலைக்குரியதாகுங்கிறது எடப்பாடிக்கு தெளிவாக தெரியும். அதனால் எந்த காலத்துலேயும் அவர் இறங்க மாட்டார். தன்னுடைய நிலை, நீங்கள் 118 என்பது அவருடைய கனவு எண். பெரும்பான்மை மெஜாரிட்டி வந்தால் மட்டும்தான் தான் நீடிக்க முடியும், அரசியல் காப்பாற்ற முடியும், இரட்டை இலையை தன் வசம் வைத்திருக்க முடியும் என்பது அவருக்கு தெளிவாக தெரியும். அதன் காரணமாக அவர் எந்த சூழ்நிலையும் 150க்கு குறைவாக வரவே மாட்டார் கடைசி வரைக்கும். 150 மினிமம் அதுக்கு அது கம்மி குறைவாக வாய்ப்பே இல்லை, 100% வாய்ப்பே இல்லை. இப்போ விஜய் அவர்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்கு ஒத்துக்கிட்டதுக்கு காரணம், இப்போ அது காரணம் தான் படம் ரிலீஸ், சிபிஐ எல்லாம் சுமூகமாக முடிஞ்சதா? ஏன்னா எதிர்காலத்தில் அரசியல் செய்ய வேண்டுவதற்கு நீங்கள் விஜய் முதல்ல தாராளமயமாக இருக்கணும்ல. விஜய்க்கே பல வழக்கு நிலுவையில் இருந்தால் அது அரசியல் பண்ண முடியாது. கருணாநிதியே சிபிஐ வழக்கு வருகிற பொழுது சமரசமாய்த்தான ஆட்சிக்கு வந்தார். இதையெல்லாம் அவருக்கு பக்குவமாக எடுத்து சொல்லியிருக்காங்க. எடுத்து சொன்ன பிறகு அவர் ஏற்றுக்கொண்டார், யதார்த்த அரசியல் ஏற்றுக்கொண்டார். தனித்து நின்று ஆட்சி அமைக்க முடியாது, ஆட்சி அமைக்காமல் நீங்கள் தோல்வி அடைந்தீங்கன்னா 5 ஆண்டு கால எதிர்க்கட்சி அரசியலை பண்ண முடியும், அதிகாரமே இல்லாமல். இப்போ நீங்கள் அதிகாரத்தோடு உங்கள்கிட்ட வேறக்குறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் 5 ஆண்டு காலம் நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும், அரசியல் பண்ண முடியும். நீங்கள் அத்தனை தொகுதிகளையும் தோல்வி அடைந்து 10%, 5% வாக்கு வங்கியை வைத்து ஆட்சி அமைக்க முடியாது. திமுக அதிமுக அத்தனை வாக்குகளையும் எடுக்க முடியாது. 70% ஓட்டு போலாகுது. திமுக அதிமுக ஒரு 32, 33, ஒரு 3, 4, 5% தான் ஆட்சி அமைக்குது. இதை எந்த வாக்கை நீங்கள் உடைச்செடுப்பீங்க? புது வாக்காளர்கள், தலித்து, கிறித்துவர்கள் எல்லாம் 10% வருவாங்க. திமுகவிலிருந்து உடைச்செடுக்கிறது, சிறுத்தைகள், புது வாக்காளர், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதை வைத்து ஆட்சி அமைக்க முடியுமா? ஆட்சி அமைக்க முடியாமல் தோல்வி அடைந்தால் 5 ஆண்டு காலம் நீங்கள் இவ்வளோ பெரிய இயக்கத்தை கட்டி காக்க முடியுமா, எதிர்க்க முடியுமா? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருது, இல்லை அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருது, நீங்கள் உங்களுக்கு கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். 5 ஆண்டு காலம் போராட்ட காலமாகவே இருக்கும். இதுதான் விஜய்க்கு சொல்லப்பட்ட பிறகு கூட்டணி இணைவதை ஒத்துக்கொள்கிறார். அவங்க பாஜக மேலே கூட்டணிக்கு வரவே மாட்டோம், நாங்கள் இவர் யாதவர்ஜனெல்லாம் குரான் மீது சத்தியமாக சொல்கிறோம், ஒரு காலத்திலும் பாஜக கூட்டணி கிடையாது அப்படிங்கிறாரு. இப்போ எல்லாமே தொடர்ந்து பாஜக கூட்டணி நாங்கள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி 4 வேட்பாளர்களையும் சொல்லிட்டேன். இப்போ தீநகரில் புஷியானந்த், வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா, பெரம்பூரில் விஜய், ஆர்கே நகரில் வில்சன் அதெல்லாம் நிற்கிறாங்க. இப்போ மீன் சத்தியம் இப்போ தொடர்ந்து இவர்கள் ஜேபிஆர்லேருந்து வில்சன் சொல்கிறேன். இப்போ தொடர்ந்து இவர்கள் வேட்பாளரையே கொடுத்துட்டாங்க. எப்படி பார்க்குறது? அப்போ இவர்கள் தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தொடர்ந்து பேசுவது எதற்காக? இல்லை, அதாவது இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் குறைந்த ஒரு 50 சீட்டாவது எதிர்பார்க்குறார். 50 சீட்டு கொடுத்தால் நீங்கள் 160, 210, 238. அப்போ நீங்கள் இப்போ இந்த 50, பாஜக 28, அப்போ 78 போச்சுன்னா 106 சீட்டு தானே இருக்கும். அப்போ எடப்பாடி நினைக்கிறாரு, தொங்கு சட்டசபை வந்தால் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் இருண்டு போய்விடும். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது எடப்பாடி விட்டு பின்வாங்க மனதில்லை, 150, 160 தான் நிற்கிறாரு. மீதி இருக்கிறத நீங்கள் எப்படியோ பிரிச்சுக்கோங்க. இப்போ அதனால் பாஜக என்ன முடிவெடுக்கலாங்கிற ஒரு குழப்பத்திலையும் இருக்காங்க, அவ்வளோதான். ஆமாம், இப்போ ஃபைனலாக குழப்பத்துக்கு காரணமே எடப்பாடியால் தான் இப்போ நின்றுட்டு இருக்கு. எடப்பாடி 10 சீட்டு எக்ஸ்ட்ரா தரேன்னா உடனே எல்லாம் ஃபைனல் ஆயிரும். ஆனால் எடப்பாடி கொடுக்க தயாராக இல்லை. ஏன்? தன்னுடைய நிலைமை
அவர் சேர கவுத்து இது தேர்தலில் தோல்வியுற்றாலும் பரவாயில்லை, கட்சியை காப்பாற்றுவோம், அப்புறம் ஆட்சிக்கு அப்புறம் போவோம். இந்த கட்சியே தன்னிடம் பொறுத்து போய்விட்டால், மைனாரிட்டி அரசாங்கம் அமைந்தால் கட்சி கையை விட்டு போயிடும். எம்எல்ஏக்கெல்லாம் எங்கள் பாஜக விலைக்கு வாங்கிடுவான். தயாராக இருக்காங்க செங்கோட்டையன்கள். எடப்பாடி கிட்ட பல செங்கோட்டையன் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார். பல ஓபிஎஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கார். இதுதான் இப்போ அவருக்கு பயம். தூங்கும்போது தூக்கம் வர்றதில்லை, முகத்தில் கவலையின் ரேகை தெரிகிறது. எப்படா எவன் கவுத்துவான், யாரையும் நம்ப முடியல, யாரையும். இப்போ எடப்பாடியே தொண்டனை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. கட்சியை காப்பாற்றுறது ரெண்டாவது விஷயம். அதிமுக காப்பாற்ற முதல்ல எடப்பாடியை காப்பாற்றுங்கய்யா அப்பாவி தொண்டர்களே. இப்போ அதுதான் இப்போ நிலைமை. இப்போ அவர் ரொம்ப கராராக இருக்கிறதுனால பாஜக என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் விஜய் அவர்கள் தொடர்ந்து இப்போ கேண்டிடேட்லாம் போட்டு வேலையை தொடங்கிட்டாங்களே, எப்படி பார்க்குறீங்க? அது அதாவது இந்த எடப்பாடி இறங்கி வரலைன்னா விஜய் தனியாக தான். இப்போ விஜய் தனியாக இருந்தால் அது யாருக்கு சாதகமாக முடியும்? எடப்பாடிக்கு தான் சாதகம். எப்படி சொல்கிறீங்க? எப்படி சாதகம்னா திமுக ஓட்டை தான் விஜய் உடைப்பார். எது கிறிஸ்துவ ஓட்டு முழுக்க பேக்கேஜ் யாருது? டிஎம்கே. அதே போல் தலித்து வாக்கு வங்கி யாருது? விசிகாவோடது, திமுகவோட தான். புது வாக்காளர்கள் முழுக்க விஜய்க்கு வாக்களிப்போம். அது அதிமுக வாக்கே அல்ல. இப்போ 234 தொகுதியும் ஒருவேளை விஜய் தனித்து போட்டியிடுவதற்கான இங்கே சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கா? கிரவுண்ட் லெவலில் அவங்ககிட்ட இப்போ தேர்தலில் போட்டியிடுக்க அவங்ககிட்ட ஆள்பலம் இருக்குது, வாக்கு சதவீதம் இருக்குது. கீழே கிரவுண்ட் லெவலில் ஒர்க்குன்னு இருக்குல்ல, அதை பண்ண முடியுமா அவங்களால? 234 தொகுதியிலையும் சோபிக்க முடியுமா? வாக்கு சதவீதமாக வாங்குறது வேற, 234 கிரவுண்ட் லெவல் போக முடியுமா? இல்லை பல தொகுதிகளில் ஒன் சைடட் வின்னடாக இருக்க வாய்ப்பு இருக்கா? அது டிஎம்கே வரட்டும், ஏடிஎம்கே வரட்டும். இல்லை, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம். ஏன்னா கள நிலவரம் என்பது அவர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் தான். எப்போ தான் அந்த அனுபவத்தை பெறுவது? நல்ல வேட்பாளர்கள், வசதி மிக்க வேட்பாளர்கள், தாக்குப்பிடிக்க கூடிய வேட்பாளர்கள். 234 தொகுதிகள்லையும் வேட்பாளர்கள் பட்டியலை ஜானும் விஜயும் தொடர்ந்து ஒரு 15 நாளாக நீங்கள் கடுமையான முயற்சி செய்து. யாருக்கு சீட்டு டிவிக்கல? யாருக்கு சீட்டு தரதா முடிவு? யார் யாருக்கெல்லாம் சீட்டு, என்ன கேட்டகரி வச்சுருக்காங்க? இல்லை, அதாவது வசதி படைத்தவர்கள், தாக்கு பிடிக்கக்கூடியவர்கள், திமுக அதிமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள், விலை போகாதவர்கள், டக்குன்னு காசை வேண்டிய வீடுகளை உட்காண்டா அப்படி ஒரு பட்டியலை தயார் நிலையில் இருக்கு. இருந்தாலும் அந்த பட்டியல் இறுதி இப்போ இதில் என்னென்னா, முஷி ஒரு ஆதரவாளர் பட்டியலை வச்சுருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமி ஒரு ஆதரவாளர் பட்டியலை வச்சுருக்காரு, ஆதவர்ஜனா ஒரு பட்டியலை வச்சுருக்காரு. இப்போ இந்த பட்டியலில் எந்த பட்டியல் இறுதி செய்வது என்பதை ஏறக்குறைய வேட்புமனு வாங்கின காலத்திலேருந்து ஒரே குழப்பமாக இருக்குது. இதை கடைசி முடிவாக ஜான் ஆரோக்கியசாமி தான் முடிவு பண்ணுறார். ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய ஆதரவாளர்கள் என்பது இன்னும் உருவாகலை. அவரே உள்ளே போகிறதுக்கு முஷி ஏன்னா தடுக்கிறாரு வீடியோ போட்டவர் தான் கடந்த காலத்தில். இப்போ அந்த வகையில் விஜய் ஜானை நம்புறாரு. ஜானை பாஜகவுக்கு கோவமே இப்போ ஜான் மேலே தான். ஏன் ஜான் மேலே கோவம்? ஏன் ஜான் தான் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு முழுமூச்சான நபர் விஜய்கிட்ட. அவர் ஒரு கிறித்துவ ஆச்சாரமான ஆள். ஏசியனை அனுப்பியிருக்கிறார் இந்த மக்களை மீட்டெடுப்பதற்கு நம்பக்கூடிய நபர். இப்போ பாஜக கூட்டணிக்கு தாவேக்கா செல்வதாக இருந்தால் ஒரு சின்ன ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது ஜான் தான். ஜான் இப்போ சம்மன் அனுப்பியிருக்காங்கல்ல. இந்த சம்மன் எதற்காக? கரூர் விவகாரத்துக்காக அனுப்பப்பட்டதா இல்லை வேறு எதுவும் தொடர்பு? கரூர் தான், கரூர் கட்சி தான் எல்லாத்துக்குமே, புஷி உட்பட எல்லாத்துக்குமே கரூர் கட்சி தான். இல்லை இப்போ இல்லை வெளிநாடுகள்லேருந்து பணம் அது மாதிரியான ஒரு அதெல்லாம் எப்போ கைது பண்ணி தூக்கி உள்ளே போட்டிருப்பாங்க. இதெல்லாமே ஒரு அச்சுறுத்தல் தானே. பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுகவிடமும் தொடர்பு இருக்குது, அதிமுகவிலையும் தொடர்பு இருக்குது. இங்கே அரசியலே தேவைப்பட்டால் வழக்கு பாயும், தேவை என்றால் பின்னோக்கி போகும். அந்த வகையில் விஜயை எப்படி வழிக்கு கொண்டு வந்தார்களோ அதே போல தான் ஜானையும் வழிக்கு கொண்டு வருவதற்கு ஒரு அச்சுறுத்தலுக்கான ஒரு சம்மன். இப்போ ஜான் வழிக்கு வந்துட்டாரா? வரமாட்டார். அவர் எந்த காலத்தையும் வரமாட்டார்.
ஆனால் இப்போ எடப்பாடிக்கு நீங்கள் சொல்கிறது போல் உட்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான் பிரச்சனையாக இருக்காங்க. வேலுமணியும் தங்கமணியும் சிவி சண்முகம். இப்போ இன்றைக்கி மறுபடியும் சிவி சண்முகம் ஆல்ரெடி ஒரு விஷயம் பேசினது பெண்கள் குறித்து ஒரு பெரிய எதிர்ப்புகளை கண்டு சந்திச்சது. இப்போ மீண்டும் இன்றைக்கும் பேசியிருக்கிறார். நயன்தாரா தான் வேணுங்கிற மாதிரி பேசி நடிகை சம்மந்தமாக பேசி மீண்டும் பிரச்சனையை எடுத்திருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? இப்போ நீங்கள் சொல்வது போன்று எடப்பாடிக்கு எதிராக அவர்கள் வேணும்னே வேலை செய்கிறார்களா, இல்லை இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அதாவது எடப்பாடி கூட எல்லாத்தையும் சொல்லிட்டார். கட்சி இருந்தால் தான் உங்களை உங்களுக்கு மதிப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே எடப்பாடி இப்போ லெஃப்ட் ரைட்டு வாங்குறார், டீல் பண்ணுறார். ஏன்னா இவர்களை விட்டால் எடப்பாடி இடத்தையே வாரி விட்டுருவார்கள். அந்த அளவுக்கு இவர்களுக்கு எடப்பாடி மீது ஒரு பயம் இல்லாமல் போச்சு. தக்க வைக்கணும். அதிகாரத்துக்கு வர வரை அமைதியாக இருக்கார். வந்த பிறகு ஜெயலலிதா சாட்டையை எடுத்து விடுவார். அது வரைக்கும் தந்திரோபாயமாக தன்னை ஒரு சமாதானவாதியாக காந்தியவாதியாக காட்டிக்கொள்ளுவதில் எடப்பாடி அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். இப்போ மட்டும்தான் சைலண்டாக பார்க்குறீங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பல பேரை களை எடுத்துருவாரு. கண்டிப்பாக களை எடுத்துருவார். பல மணிகள்லாம் உருவாகும். ஆமாம், பல வேலைகளை செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கார் எடப்பாடி. அப்போ அதை அத்தனை பேருக்கு தெரியும். பாஜக பின்னால் ஒளிந்திருக்கிற அத்தனை முன்னாள் அமைச்சர்களையும் எடப்பாடிக்கு தெரியும். முதல்ல ஆட்சிக்கு வரணும், வந்தா தான் அதுக்கே சீட்டு பஞ்சாயத்துகள் பேரங்கள் இப்போ ஆட்சிக்கு முழு மெஜாரிட்டியோடு ஆட்சிக்கு வரணும். ஆட்சிக்கு வருவது முக்கியம் இல்லை, ஆட்சிக்கு உடனே வந்துடலாம். ஆட்சிக்கு முழு அதிகாரத்தோடு அதிக பலத்தோடு அது 5 ஆண்டு காலம் நீடிக்கணும். அதற்கான திட்டத்தை இப்போ போடுறாரு. இப்போ ஒருவேளை இப்போ விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் அது ஒரு வலுவான கூட்டணியாக மாறும். தனித்து நின்றால் என்னென்ன சிக்கல்கள்லாம் விஜய் முன்னாடி இருக்கிறது? ஏன்னா இப்போ அவர் இதெல்லாம் சொல்லி தான் இப்போ பாஜக கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது பார்த்துங்க, கன்வின்ஸ் பண்ணுறதா நீங்கள் சொல்லுவது போன்று இருந்தாலும் இப்போ சங்கீதா அவர்களுடைய விவகாரமும் இதில் பெரிதும் எதிரொலிக்குமா? அவங்க தேர்தல் களம் வரைக்கும் எதையாவது பேசக்கூடிய வாய்ப்புகளும் ப்ரெஸ் மீட்டுகளும் விஜயை அச்சுறுத்தும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்படுதா? இல்லை, சங்கீதா மேட்டெல்லாம் விஜய்க்கு ஒரு பெரிதாக படலை. அவர் அதை பெருசாக எடுக்கலை. அது ரெஃப்ளெக்ட் ஆகும் தானேயா? இல்லை, தமிழ்நாட்டில் இல்லைங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் பெண்கள் பிரச்சனையெல்லாம் பெருசாக எடுபடாது. கருணாநிதி மனைவி, துணைவி கனிமொழி, மகள் கனிமொழி, தாயார் தர்மாம்பாள், ராஜாத்தி அம்மாள், இதெல்லாம் எம்ஜிஆர் பழைய திரிஷா தான் ஜெயலலிதா. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா, விஜய்க்கு திரிஷா. ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு 1980களில் இப்போ விஜய்க்கு திரிஷா போல் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா. இதெல்லாம் மக்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டான். சீமானுக்கு விஜயலட்சுமி. இப்படி பெண்கள் பிரச்சனை இந்த விஷயத்துல சங்கீதாவை தாண்டி அவரது மகன் மகள் அப்படிங்கிற ஒரு சிம்பத்தி, சொந்த வீட்டை பார்க்காதவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது ஏதாவது ஒரு ப்ளே பண்ண வாய்ப்புகள் இருக்கா? அதெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் பெருசாக எடுபடாது. ஏன்னா திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை சீரழிவு கலாச்சாரத்தினுடைய உச்சம். 2 பொண்டாட்டி இல்லாத திமுக தலைவர்களே இல்லை, அதிமுக தலைவர்களே இல்லை. 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டிங்கிறது சாதாரண விஷயம். பொதுவாக 2 கட்சிகளையும் சேர்த்தே சொல்கிறேன். ஆமாம், திராவிட இயக்கங்களை இந்த பெண்கள் விஷயத்தில் அவர்களை ஒரு சாதாரண விஷயம். கருணாநிதி பொண்டாட்டி கூட்டிகிட்டு போவார், 2ஆவது பொண்டாட்டி கூட்டிகிட்டு போவார். எம்ஜிஆர் 2 பேரோடையும் ஆசியன் கேம்ஸ் வில்லேஜ் பார்ப்பார், எல்லாம் மற்றவங்களாம் பார்ப்பான். இப்போ இதெல்லாம் இங்கே சாதாரணம். புரியுதுங்க. இப்போ என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைகிறார் 50 சீட்டுகளோடு அப்படிங்கிறது சொல்கிறீங்க. இப்போ 150, 50, 20 அப்படிங்கிற ஒரு சில கணக்குகளையும் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வருகிற ஒரு நாட்களில் தெரிஞ்சிடும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்ண வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. மிக முக்கியமான தொகுதிகளை கேட்கக்கூடிய இப்போ வேளச்சேரியாக இருக்கட்டும், டி நகராக இருக்கட்டும், விருகம்பாக்கமாக இருக்கட்டும், இந்த தொகுதிகளில் என்ன முடிவுகளை எடுக்க போகிறாங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.